ஐயோ அடிக்கிற வெளியே நல்லா பல இருக்கீங்க. சரி இது உங்க பாலிடிக்ஸ் ஐடியா இருக்காமா? ஐடியா இல்லையா? சரி பரவாயில்ல. இந்த எக்கனாமிக் ஹிட்மேன் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாச்சும் சொல்லுங்க. என்னது எக்கனாமிக் ஹிட்மேன்? இந்த புக்லலாம் எங்கேயாச்சும்? இல்லை அப்படிலாம் எதுவும் கேள்வி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் இயர் இன்ஜினியரிங். மாட்டீங்க லைட்டாக கலாய்கிற மாதிரி. சரி இந்த நியோ காலனைசேஷன் அப்படின்னு நம்ம காலேஜ் கேண்டீன் இங்கதான் நிறைய யூத்ஸ்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸ் பத்தி என்ன திங்க் பண்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பையனே காணும். பாஸ் இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா வெயிலா இருந்துச்சு உள்ள உட்காந்து. அப்படியா? சரி நல்லது. யார் நீங்க? நல்லா இருக்கட்டும் பாஸ். உங்க பாலிடிக்ஸ் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எலெக்ஷன் வேற போகுது. கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியுமா? முதல் ஆள் பாஸ் நீங்க எல்லாம். இந்த நியோ காலனைசேஷன் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க? நியோ வேற ஏதாவது காலனி? சரி தெரியலங்க, ஐடியா இல்லைங்க. ஹிட்மேன், எக்கனாமிக் ஹிட்மேன். ஹிட்மேன் பிரியாணி படத்துல வருவாங்களே அவங்களா? நீங்க நம்ம கட்சி நீங்க கொடுக்க முதல்ல. எக்கனாமிக் ஹிட்மேன் அப்படின்னு நியோ காலனைசேஷன். சரி ஆனா ஒரு சிக்கிட்டா இருக்கு. உனக்கு என்னடா செம்ம கண்டிஷனா இருக்கு. சரி பாலிடிக்ஸ் பத்தி ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கிறது நடுவில் நிப்பட கேள்வி கேப்பா வென்று யூத்திட்ட தான் நிறைய இருக்குன்னு நினைச்சேன். யூத்தா? எக்கனாமிக் ஹிட்மேன் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லடா கேப்டன் விஜயகாந்த். அது மட்டும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டே மாற்ற போறாரு. வெயிட் அண்ட் சீ. நியோ காலனைசேஷன். நியோ காலனியா? வண்டி ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்தியா கிளம்புங்க. கிளம்புங்க வாசிங்க. கிளம்பி போவா. நான் கேட்டிருந்தேனே, அவங்க இங்க தானே இருப்பாங்க. இங்கதான்டா இருக்காங்க. மச்சான் இதான் என் ஃப்ரெண்ட் ஆகாஷ், ராகுல். மச்சான் இதான் என் ஃப்ரெண்ட் வரும். இப்போதான் அந்த பேஜ் ஆரம்பிச்சாங்க. 6 மாதம் ஆச்சு மச்சான். இன்னொரு 500 லைக் கூட வருது. இதுவே காமெடி மீன்ஸ் போட்டிருந்தா லைக் வந்துருக்கும். பொலிட்டிக்கல் இஷ்யூ சோஷியல் இஷ்யூ பற்றி போட்டால் எவன்டா லைக் பண்ணுவான்? நாங்களாம் லைக் அதெல்லாம் பேச ஆரம்பிக்கலடா. நீ மூடு. ஆகாஷ், இருக்கிறது ஒரு லைஃபு, அதை என்ஜாய் பண்ணலாம்ல. உங்ககிட்ட இல்லை தப்பனமா? வாழ்க்கை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டு இதெல்லாம் ஏன்டா பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ பேர் கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன். குற்றவனோட எனக்கு. ஆமா, உங்க பேஜ்ல இந்த எக்கனாமிக் ஹிட்மேன், நியோ காலனைசேஷன், கூடாங்குளம் இஷ்யூ இதை பத்தின வீடியோ இருந்தது. ஆனா பார்த்தேன், அதுல முழுசா பதிலும் எதுவும் சொல்லல. கமெண்ட்ஸ் தான் படிச்சா இல்லையே. தமிழ்ல புல்லாத ஐடியான்னு சொல்லுவாங்க. ஆரம்பிச்சிட்டாண்டா கிளாஸ் எடுக்க. அவன் கிடக்குறான்டா மச்சான். நீ சொல்ற மச்சான், நான் கேட்குறேன். எனக்கு புரியல, அவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? சரி, அமெரிக்கா நம்மளுக்கு எதுக்கு கடன் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன்? இருக்கிற காசுல தானே கவர்மெண்ட் ஹைவேஸ் பவர் பிளான்ட்லாம் போடுது. இப்படிதான் மச்சான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ரோடு போறது, கரண்ட் கொடுக்கறதெல்லாம் டெவலப்மெண்ட்டே கிடையாது. எதுக்கு அமெரிக்கா நமக்கு கடன் தரணும்? இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 2 லட்சம் கோடி கடன் இருக்குடா. இந்த 2 லட்சம் கோடி கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் வட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஒரு நாள் நம்ம நாட்டால் இதை திருப்பி தரவே முடியாது. அந்த கடனை திருப்பி தர முடியாத சுச்சுவேஷன் அப்போ அமெரிக்கா நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணான்னு ஒரு விலைவாசியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம நாட்டில் கடன் இருந்துச்சுன்னா தண்ணியிலேருந்து காற்று கூட அவனுக்கு சொந்தமாக இருந்தா. இதுக்கு பேர் தானே நியோ காலனி. என்ன மச்சான் என்னென்னமோ சொல்ற? வேர்ல்டு வார் 2 எஃபெக்ட்ஸ் ரொம்ப பயங்கரமானதுடா. இனிமே வார் மூலயமா ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கவே முடியாது. அதோட ஒரே வழி பிஸ்னஸ் மட்டும்தான்டா. இந்த எம்என்சிஸ் கார்பரேட் கம்பெனிஸோட கையில் தான்டா எல்லாரோட குடுமையும் இருக்கு. நம்ம இந்தியா கூட பார்ஷியலி நியோ காலனிஸ்டா. சரி, இதுக்கு முன்னாடி இந்த நியோ காலனி நடந்திருக்கா? அது நிறைய இடத்துல அந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல, ஈராக்ல,
ஆப்கானிஸ்தான் அந்த இது இந்தோனேஷியால கூட அமெரிக்காவில் தான் அவங்க வீட்டில் தண்ணி வரலன்னு சொல்லுவ போல இருக்கே. யாரு கண்டா இருக்கலாம். இதை பற்றி ஏன் மீடியாலலாம் சொல்கிறதே இல்லை? மீடியா நமக்கு நிறைய விஷயம் சொல்றது இல்லடா. நிறைய விஷயமா? கூடங்குளம் கல்பக்கம் பாப்புலர் இஷ்யூ, இப்போ கூட கெயில் பைப்லைன் இஷ்யூ ஏதோ புதுசாக வந்துருக்கா. ஏன்டா இன்னும் ஆதி காலத்திலே இருக்கிற பவர் பிளான்ல இருந்தாடா கரண்டே கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் 12,000 மெகாவாட் கரண்ட் தேவைப்படுது. இதில் வெறும் 8,000 மெகாவாட் மட்டும் தானே நம்மளுக்கு கிடைக்குது. அதில் 300 மெகாவாட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து கிடைக்குதுடா. மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரெனியூவல் ரிசோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். நம்ம சென்னை கல்பாக்கம் இருக்குல்ல, அதுலேருந்து 270 மெகாவாட் எடுக்கிறாங்க. இந்த மெகாவாட் கரண்ட்னால இருக்க கிராமத்தில் இருந்து ஜெனட்டிக் அப்னார்மாலிட்டி நிறைய டிசீஸ் வருதுன்ட்டு எவ்வளோ டாக்டர்ஸ் டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டாலும் அதை பற்றி நம்ம யாரும் கண்டுக்கிறது கிடையாது. 30 மெகாவாட்க்கு கவர்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்படணும்? இல்லையே ரிசர்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை மச்சான். இதனால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து கரண்ட் எடுக்கிறான் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்களை ஏமாற்றிடுறாங்க. இதனால் நம்ம பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து எல்லாரும் சூப்பராக கொள்ளடிக்கிறாங்க. பட் செர்னோபில்ல தான் நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனா அங்கே இங்க நிறைய ரியாக்டர்லாம் இருக்கே. டேய் இந்தியா மக்கள் தொகை அதிகமா இருக்க நாடுறா. இங்க வந்து சின்னதா ஒரு டிசாஸ்டர் வந்தா கூட கோடிக்கணக்கில் நம்மளுக்கு சாவு வரும். ஆனா ரஷ்யா அப்படி இல்லை. ரஷ்யாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? மொத்தமே 14 கோடி தான். ஆனா இங்க பார்த்தோன்னு வச்சுக்க நம்ம உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷனே 19 கோடி. அதை பார்த்துட்டு போல மேப்ல ரஷ்யா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இங்கே இருக்கிற ஸ்டேட்டோட ஜனத்தொகையை அங்கே இருக்கிற நாட்டோட ஜனத்தொகையை விட அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைடா, ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் 4 கோடி தான். ஆனால் நம்ம தமிழ்நாடோட பாப்புலேஷன் 7 கோடி தெரியுமா? அங்கே 4 கோடி வச்சுருக்கவங்களே அவ்வளோ டேலண்டானவங்க. கிரிக்கெட் சூஸ் பண்ணுறாங்க, ஒலிம்பிக்ஸில் மெடல்லாம் வாங்குறாங்க. இங்கே நம்ம 120 கோடி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சம்பந்தமே இல்லாமல் என்னடா ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசி கேட்குறது கரெக்டாண்டா. நம்ம நாட்டில் எல்லாத்துக்கு முன்னாடி அரசியல் ஒன்று மட்டும்தான்டா. நம்ம நாட்டில் எவ்வளோ திறமைசாலி இருக்காங்க நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்கள பற்றி நம்ம யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறோம். உங்களை மாதிரியான ஆளுங்களால் தான்டா இந்தியா இன்னும் வல்லரசாகாமே இருக்கு. எதிராக வல்லரசு நாடு? சும்மா ஒவ்வொருத்தர் கையில நிறைய பணம் இருக்குதா, இல்லை எல்லாருக்கும் 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்குதுங்கிறதா, இல்லை அணு ஆயுதம் பலமா இருக்குங்கிறதா, இல்லை பக்கத்து நாட்டு மேலே மிலிட்டரி வச்சு டாமினேட் பண்றவங்கதா, இல்லை எது கரெக்டான டெஃபினேஷனே தெரியாம சும்மா கனவு கண்டோம் நாங்கள் சூப்பர் போர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லடா, இப்போ பாரு சென்னையில் கூட தான் BMW மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன மாஸ் கெத்துன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஒரு கார் செய்யறதுக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. அங்கே இருக்க எத்தனை பேருக்குடா தெரியும்? பிரைவேட் கம்பெனி கையில் நம்ம குடிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே போயிட்டு இருக்குடா. அதுக்கான விளைவுலாம் நம்ம எப்போ சந்திக்க போகிறோம்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் விவசாயமும் பிரைவேட்டுக்கு போகுமா? ரெண்டாம் மாஸ்டர் பிளானு. இப்போ விவசாய கையிலேருந்து கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் பிடுங்கி அதுலேருந்து பெரிய பிஸ்னஸ் ஆக்கிறதா எங்களோட பிளானு. அவங்க கொடுக்குற ப்ரெஷரில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அவங்க கொடுக்குற சலுகையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னடா, தற்கொலைகள்லாம் அதிகமாகும். பாதி பேர் இந்த வேலையே வேணான்னு வேற பொழப்ப தேடி போயிடுவான்டா. அதுக்கப்புறம் என்ன, கவர்மெண்ட் அழகா தூக்கி கார்பரேட் கம்பெனியில் கொடுத்துரும். நீங்கள் புதுசாக என்னென்னமோ பேரில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்னு எதையோ கொண்டு வருவாங்க. அதனாலலாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு நினச்சாலே பயமாக இருக்குடா. விவசாயத்துக்காக இன்னும் நிறைய பேர் போராடி தானே இருக்கோம். அப்புறம் என்ன, நம்ம கவர்மெண்ட் கிட்ட தாண்டா போராடிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் கார்பரேட்டுக்கு ஒரு பொம்மை தாண்டா. இமெயில் இன்வெர்டர் சிவா ஐயாதுரை ஒரு சில பேர் மட்டும்தான்டா இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற கார்பரேட் எதிர்த்து போராடுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக சிவா ஐயாதுரை மான்டான்ஸ்ன்ற MNC எடுத்து போராடினாரு. இதை பற்றிலாம் ஏன் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க? அப்படிதான்டா, ஒரு சில பேர் இருக்காங்கடா. அந்த இது முடிவுக்கு பெண்ணு டாக்குமெண்ட் இருக்கு. அதுல கூட அந்த அணுவெல்லாம் பத்தி குட்டு விட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க. இது இருக்கும் ஷார்ட் ஃபிலிம் கூட, துவக்கம்ன்ற ஷார்ட் ஃபிலிம் கூட இதெல்லாம் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. வளர்ச்சிகள்னா சில இழப்புகள் இருக்க தானே செய்யும். இங்கே சொகுசாக வாழ்றவனால தாண்டா நாடு முன்னேறி இருக்கு. அப்படி நினைக்கிறதா நம்மளோட அறியாம. இங்கே மாடு வைக்கிறதா நம்ம கேவலமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவன் ஒருத்தர் தாண்டா விவசாயத்தை கவனிச்சுட்டு இருக்கான். இங்கே டாய்லெட்லேருந்து குப்பை பொறுக்கிறவனை மட்டும் நம்ம ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவன் இல்லைன்னா ஊரே நாரி இல்லைடா. ஒருத்தரும் வெளியே வர முடியாதா? அவங்க தாண்டா நம்ம நாட்டுக்காக இங்கே நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு MNCல வேலை பார்க்க போகிறோம். அது கொடுக்குற எச்ச காசை தூக்கிட்டு வர போகிறோம். இதுக்காக தான் நம்ம அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்க்குறாங்களா? கவர்மெண்ட் புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போகுதுடா. ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் மனுஷனோட கழிவை மனுஷனே தான் அள்ளிட்டு இருக்கான். அதுக்கான மிஷின்ஸ்லாம் எப்பயோ ஃபாரின்ல வந்துச்சுடா. ஆனால் இன்னும் என்ன, புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த மிஷின்ஸ்லாம் கொண்டு வர தெரியாதா? நீ சொல்ற டெவலப்மெண்ட்னாலையும் அறிவுனாலையும் ஏழைங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. எல்லாமே பணக்காரனுக்கு செஞ்சு தர வசதி தான். விவசாயம், கூடாங்குளம், இதை பற்றிலாம் கேட்டாலே பயமாக இருக்குது. இதெல்லாம் தடுக்க நம்மளால உண்மையாக பண்ண முடியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கேன், சுயநலமாக இருக்குன்னு நிறையா பேர் இருக்காங்கடா. எல்லாருக்கும் குளோபலைசேஷனோட அட்வான்டேஜஸ் தான் தெரியுது. ஆனால் குளோபலைசேஷன்ங்கிற பேரில் இங்கே இருக்க வாட்டர் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே கார்பரேட் காரன் எடுத்துகிட்டு இருக்கான்டா. இதுக்கு ஜால்ரா தட்டுக்கே நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்கடா. பாரு, தமிழ்நாட்டு மேலே 2 லட்சம் கோடி கடன்,
தஞ்சாவூர்லேருந்து மீத்தேன் வாயு எடுக்கிறான், தேனியில் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, இப்படி இப்போ என்னன்னா தாமிரபரணி ரிவர் இஷ்யூ வேற, இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குடா. இதெல்லாம் வளர்ச்சிங்கிற முகமூடி போட்டு மறைச்சிடுறாங்க. இதனால தான் மக்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுடா. இதெல்லாம் சரிடா, இதெல்லாம் எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது, எப்போ இதெல்லாம் மாத்துறது? இதை 2 விதமாக மாற்றலாம்டா. இந்த பிரச்சனையெல்லாம் வளர விட்டு உயிர் இழந்ததுக்கப்புறம் சுரண்டல்கள் அதிகமானா புரட்சி வெடிக்கும்டா. இந்த மாதிரி சுரண்டல் அதிகமாக புரட்சி வெடிக்கிறதுக்கு நம்ம நாட்டில் எவ்வளவோ எக்ஸாம்பிள் இருக்குடா. இல்லைன்னா இப்போவே மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையை வளராமல் தடுக்கலாம்டா. ஒரு நாள் எல்லாருக்கும் புரிய வரும்டா, இந்த நம்ம நாட்டில் எவ்வளோ சுரண்டல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். சொகுசாக வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் குற்ற உணர்ச்சி வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படணும்.